சாஸ்கே வந்து அவனோட அந்த ஸ்வாட்னால் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாச்சியை குத்திட்டு நான் கேட்குற ஒரு கேள்விக்கு மட்டும் ஆன்சர் சொல்கிற மாதிரி குத்தி வச்சுட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு வந்து கொஸ்டின் வந்து கேட்டுட்ருப்பான். அப்படி கொஸ்டின் வந்து கேட்கும்போதே சாஸ்கேக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய மெமரிஸ்லாம் வந்து கொஞ்சம் ஞாபகம் வந்துருப்பான். அவங்க அண்ணா கூட ப்ளே பண்ணது, லைப்ரரியில் இருந்தது, அதுக்கப்புறம் வெளியே சுற்றுனது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து ஞாபகம் வந்துட்டு ஏன் வந்து அப்பா அம்மாவை கொண்டா, ஸோ நீ அந்த ரீசனுக்காக கொண்டா, எனக்கு என்ன ரீசன் எனக்கு தெரிஞ்சாகணும் சொல்லுன்ற மாதிரி அவன் கேட்பான். சொல்லிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே இருந்தது ஷேடோ க்ளோனில், ஸோ முன்னாடி இருந்ததையும் சாஸ்கே வந்து பார்த்துருவான். ஸோ பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அவனோட அந்த சிடோரி ஸ்ட்ரீம் வந்து முன்னாடி விடுவான். பரவாயில்ல சாஸ்கே, நீ வந்து இருந்த மாதிரி இல்லை, இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகிருக்குன்னு இட்டாச்சி வந்து பேசிகிட்டே முன்னாடி வருவான். ஸோ முன்னாடி வரும்போது உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டதுக்கு நான் கேட்டேன்ல ஒரே ஒரு கேள்வி, ஸோ அந்த கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணி எதுக்காக அம்மா அப்பாவும் எல்லா கிளானையும் இருக்குது, நம்ம கிளானில் இருக்க எல்லாரையும் கில் பண்ணான்னு வந்து சாஸ்கே வந்து கேட்பான். நீ அதெல்லாம் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரியாலிட்டி இல்லை, இல்லூஷன் வந்து நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது எனக்கு அதெல்லாம் உண்மைன்னு தெரிஞ்சுது. ஸோ நீ என்ன ரீசனுக்காக வந்து எல்லோரும் வந்து அந்த மாதிரி பண்ண எனக்கு சொல்லுன்ற மாதிரி சாஸ்கே வந்து இட்டாச்சிகிட்ட கேட்பான். இட்டாச்சிகிட்ட கேட்கும்போது சாஸ்கே அதை வந்து பார்த்திங்கன்னா மங்கேக்கியோ ஷரிங்கனோட ஒரு பவர். இட்டாச்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த மங்கேக்கியோ ஷரிங்கனை பற்றி சொல்லுவோம். ஸோ மங்கேக்கியோ ஷரிங்கன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இந்த ஷரிங்கன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சீல் ஆகிடும். ஸோ அதை வந்து அளவாக யூஸ் பண்ணுன்ற மாதிரி சொன்னோன்னே மங்கேக்கியோ ஷரிங்கன் அப்படின்னா இப்போ என்னோட மங்கேக்கியோ ஷரிங்கனோட பவர் வந்து பார்த்திங்கன்னா தீர்ந்துட்டே வருதுன்னு சொன்னோன்னே புரியலை. அப்படின்னா உன்னோட மங்கேக்கியோ ஷரிங்கனோட வந்து பிளைண்ட் ஆகிட்டே போகுதுன்ற மாதிரி சாஸ்கே வந்து இட்டாச்சிகிட்டையும் கேட்பான். ஃபஸ்ட்டு மங்கேக்கியோ ஷரிங்கன் அவேக்கானதும் அந்த கியூபியை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்களா, ஸோ அதுவும் வந்து மாதரா வந்து கேட்டதுக்கு என்னோடய பார்ட்னர் மாதரா வந்து இதை அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மங்கேக்கியோ ஷரிங்கனை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தான். நீ வந்து நம்மளோட ஹிடன் மீட்டிங் ரூமில் போய் பார்த்துருப்பேன், அது என்னன்னு தெரியுமென்னு சாஸ்கே கிட்ட இட்டாச்சி கேட்டோன்னே தெரியும், மாதரா தானா, எஸ் மாதரா தான் அதையும் பண்ணிட்டு இருந்தான். ஸோ மாதரா தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவனோட மங்கேக்கியோ ஷரிங்கனை வந்து அவேக்கன் பண்ணது. அது மட்டும் இல்லை மங்கேக்கியோ ஷரிங்கனோட ஒரு சீக்ரெட் பவரை வந்து கண்டுபிடிச்சது வந்து மாதரா உச்சிகா தான்னு சொல்லியிருப்பான் இட்டாச்சி. ஸோ அப்போ வந்து சாஸ்கே வந்து கேட்பான், அப்படியே கியூபியோட அது வந்து நெக்ஸ்ட் லெவல் பவராக இருக்குமா, ஸோ அப்படின்னா என்னன்னு சொல்லுன்ற மாதிரி கேட்டுகிட்டே இருப்பான் சாஸ்கே. நான் சொல்லுன்ற மாதிரி உனக்கு அது தெரியறதுக்கு முன்னாடி உச்சிகா பற்றின ஒரு ஹிஸ்ட்ரி வந்து உனக்கு தெரியணும், உச்சிகாஸ் பற்றின ஒரு சீக்ரெட்டாக ஹிஸ்ட்ரி வந்து நான் உனக்கு சொல்கிறேன், ஃபஸ்ட் அதை கேளுன்ற மாதிரி சொல்லிட்டு மாதராவும் அவனோட தம்பி வந்து பார்த்தோன்னா எப்போயுமே அவங்களோட பவரை வந்து செக் பண்ணுறதுக்காக 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபைட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணுறதுனால அவங்களுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே அதிகமாகிட்டே போகும். ஸோ அப்படி ஒரு நாள் வந்து ஃபைட் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான நாளை வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே கில் பண்ணிடுறாங்க. ஸோ கில் பண்ணனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 பேருக்குமே அந்த மங்கேக்கியோ ஷரிங்கன் அந்த டைமில் தான் அவேக்கன் ஆகுது. ஸோ அவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமில் வந்து மங்கேக்கியோ ஷரிங்கன் வந்து அவேக்கன் ஆகுது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஆக்டெக்குலர் பவரை வச்சுட்டு பார்த்திங்கன்னா உச்சியா கிளான்லேயே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ரூல் பண்ணுறாங்க. உச்சியா கிளானில் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக லீட் பண்ணுறாங்க. மாதரா வந்து பார்த்திங்கன்னா அந்த மங்கேக்கியோ ஷரிங்கனை யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நிறையா போரில் வந்து வின் பண்ணுறான். அது மட்டும் இல்லை அந்த மங்கேக்கியோ ஷரிங்கன் நிறையா யூஸ் பண்ணனால அவனோட அந்த கண் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளைண்ட் ஆகிட்டு பெட்டில் வந்து என்ன சொல்ல கண் முழிக்க முடியாமல் அப்படியே இருந்திருக்கான். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ அவன் பக்கத்தில் இருந்தது அவனோட பிரதர். ஸோ அவனோட பிரதரோட அந்த கண்ணை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அவன் வந்து பார்த்திங்கன்னா மாதரா உச்சியை வந்து வச்சுக்கிட்டான். மாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிற அந்த கண் எடுப்பாங்க. ஸோ அந்த சீனில் சாஸ்கே இருக்கிற மாதிரி ஒரு ப்ரெசன்ஸ் வரும், ஏன்னா அவனுக்கு தெரியணுன்றதுக்காக. ஸோ அப்படி எடுத்தனால வந்து பார்த்திங்கன்னா மாதராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 கண் வந்துடுது. எட்டர்னல் மங்கேக்கியோ ஷரிங்கன் கொண்டு அவேக்கன் ஆகிடுது. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருந்த பவரை விட மாதராவுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 மடங்கு பவர் அதிகமாகும். ஒரே டைமில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஷரிங்கன் இருந்துட்டு அதே மாதிரி இன்னும் 2 ஷரிங்கன் வந்து பிளட் ரிலேஷனில் வந்துச்சுன்னா அந்த மங்கேக்கியோ ஷரிங்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஎம்எஸ்ன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த இஎம்எஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர் அதிகமாகவே இருக்கும். மாத்திரை வந்து அந்த பவர் வச்சுட்டு நிறையா வில்லேஜ் வந்து டேக் ஓவர் பண்ணுறான். அது மட்டும் இல்லை செஞ்சு கிளானோட சேர்ந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேட்டில் பண்ணுறான். ஸோ கொஞ்ச நாள்லேயே அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை வந்து செஞ்சு கிளானோட வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணுறான். ஸோ அந்த ஃபைட்லேயே வந்து தோத்துடுறான் மாதரா. ஸோ அதுக்கப்புறம் அக்காட்சின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து க்ரியேட் பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லீஃப் வில்லேஜில் கியூப் வச்சு அட்டாக் பண்ணுறான். சாஸ்கே மாதராவுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பவர் இல்லை. ஸோ வந்து நான் வந்து அவனோட முன்னாடி வர போகிறேன் பவரில். ஸோ எனக்கு அதை வந்து கொடுக்குறது உன் கையில் தான் இருக்குது. ஸோ அது இந்த ரீசனுக்காக தான் வந்து நான் உன்னையே இத்தனை நாள் உயிரோடு வச்சுருந்தேன். ஸோ வந்து உன்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த கண்ணை வந்து எனக்கு கொடுத்துருன்ற மாதிரி இட்டாச்சி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்திட்டு இருப்பான். மங்கேக்கியோ ஷரிங்கன் அவைக்கணும்னா நம்ம ஃப்ரெண்டை வந்து யாராவது கில் பண்ணணும். அதை விட எட்டர்னல் ஆக்டல் பவர் வந்து வேணும்னா நம்ம கூட பிறந்த சிப்லிங்ஸ் வந்து யாராவது ஒரு ஆளை கில் பண்ணணும். ஸோ அப்படி கில் பண்ணால் தான் அதிகப்படியான பவர் கிடைக்கும். ஸோ அந்த பவரை வச்சுட்டு நான்
ஃபாதராகவே டிஃபீட் பண்ண போகிறேன்னு இட்டாச்சி வந்து சொல்லுவாள். ஸோ அந்த ரீசனுக்காக தான் உன்னை நான் இத்தனை நாளாக உயிரோட வச்சுருந்தேன்னு இட்டாச்சி சொல்லுவான். அவனோட சரிங்கன்னு எடுக்கிறதுக்காக வந்து அப்படியே முன்னாடி போயிட்டுருப்பான். அப்போ வந்து இட்டாச்சி முன்னாடி சொல்லியிருப்பான், உனக்கு எந்த ப்ராப்ளம் வராமல் நான் பார்த்துருப்பேன். இன்கேஸ் உனக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதை நான் உனக்கு வரதுக்கு முன்னாடி நான் தடுப்பேன்னு இட்டாச்சி வந்து சொல்லியிருப்பான். ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாஸ்கேக்கு வந்து ஓடிட்டுருக்கும். இப்படி இருந்தால் நம்ம அண்ணையே எப்படி மாறினான்னு சொல்லிட்டு சாஸ்கே வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து தலையில் கட்டியிருப்பான். ஸோ அந்த பேண்டெல்லாம் எடுத்துகிட்டு அவன் வந்து ரெடி ஆகிட்டு இருப்பான். ஸோ சாஸ்கேக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஒரே ட்ரீம் தான். அப்போ வந்து ககாஷி கிட்ட சொல்லியிருப்பாங்க, உன்னோட ட்ரீம் என்ன? ஸோ என்னோட ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆளை மட்டும் கில் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். எனக்கு அதை விட மற்ற எந்த ட்ரீம் இல்லைன்னு. ஸோ வந்து அதுக்கான நேரம் இது தான். ஸோ என்னோடய ட்ரீமை நான் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான டைம் இப்போ தான் இருக்குன்னு சாஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருப்பான். சாஸ்கே உன்னால் என்ன வின் பண்ண முடியாது, ஏன்னா நீ இன்னும் மங்கிக்கோ ஷரிங்கனை வந்து அவேக்கன் பண்ணலை. ஸோ அப்படின்னா உன்னோட ஃப்ரெண்டை வந்து நீ யாரையுமே கில் பண்ணலை. ஸோ உன்னால் கில் பண்ணாதனால வந்து பார்த்தீங்கன்னா உன்னால் சரிங்கன்னு அவேக்கன் பண்ண முடியாது. ஸோ என்னையும் வின் பண்ண முடியாதுன்னு வந்து இட்டாச்சி சொன்னோன்னே, நீ இதெல்லாம் சொல்கிறதுக்கான கரெக்டாக இருக்கலாம், பட் உன்னோட கெஞ்சுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே மீறி நான் உன்னை வந்து கில் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அப்போ அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீ இன்னும் உன்னை வந்து வெறுக்கிறவங்கள வந்து சம்பாதிக்கலை. ஸோ உன்னை வெறுக்கிறவங்கள சம்பாதிச்சா தான் நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக முடியும்னு இட்டாச்சி வந்து சொல்லியிருப்பான். அப்போ வந்து சொல்லுவான், நான் வந்து உன்னை கில் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட பவர் இருக்குது, என்னை நிறையா பேர் ஹேட் பண்ணுறாங்கன்னு சாஸ்கே வந்து சொல்லுவேன். 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போது அவங்கள 2 பேரும் ஷுரிக்கன்ல. ஸோ 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி ஷுரிக்கன் வந்து வீசுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அவனும் வீசுவான், இவனும் வீசுவான். 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபயராக தெரிக்கும். நிறையா பேர் வந்து 2 பேருமே நிறையா ஷுரிக்கன் வந்து விடுவாங்க. அப்படி இட்டாச்சி விடுற ஷுரிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து டாச் பண்ணிட்டே இருக்கும். பட் டாச் பண்ணிகிட்டே இருக்கும்போது சாஸ்கே வந்து முன்னாடி அட்டாக் பண்ண. ஸோ இட்டாச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஹோல்ட் பண்ணி அவனோட அந்த ஸ்பெஷல் இருக்குல்ல ஜம்ப் பண்ணிவிட்டு வீசுவான்ல. ஸோ எப்படி சைனை வந்து மூவ் பண்ணாமல் எப்படி வந்து ஷேடோ க்ளோன் வர வச்சான்னு சாஸ்கேக்கு டவுட்டாக இருக்கும். இட்டாச்சி வந்து அவனோட அந்த குனாயை வந்து வீசுவாங்க. ஸோ குனாயை வீசும்போது இங்கே சாஸ்கே கிட்ட வரும். ஸோ கிட்ட வந்தோடனே அவனோட அந்த கர்ஸ் மார்க் இருக்குல்ல, ஸோ அந்த கர்ஸ் மார்க்லேருந்து உரிச்சிமாரோட அந்த ஸ்னேக் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவராக இருக்கும். அவன் அந்த குனாய் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்கே மேலே படாத மாதிரி அந்த ஸ்னேக்கெல்லாம் சாஸ்கே ஃபுல்லாக கவர் பண்ணி இந்த 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துடுவானுங்க அந்த ஸ்னேக்கு வந்து பக்கத்தில் இருந்தனால. ஸோ அப்புறம் வந்து இந்த ஸ்னேக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போகும்போது அந்த ஸ்னேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்கே சுரிக்கன் எடுத்து சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ சுற்றினது மட்டும் இல்லாமல் கரெக்டாக இட்டாச்சி நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா எரிவான். பட் எரியும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இட்டாச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவனோட அந்த ஒரே ஒரு குனாயை மட்டும் வச்சுட்டு அந்த சுரிக்கன் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டே இருப்பான். சாஸ்கே அது மட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுரிக்கனில் வந்து பார்த்தீங்கன்னா சிடோரி ஸ்டீமே ஆட் பண்ணியிருப்பான். ஸோ சிடோரியை வந்து பார்த்தீங்கன்னா 2 அட்டாக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாச்சி ஒரே ஒரு குனாயை வச்சுமே ஹோல்ட் பண்ணுவான். இட்டாச்சினால அந்த குனாயால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டபுள் அட்டாக்கையும் தாங்க முடியாது. ஸோ அந்த சுரிக்கன் வந்து பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி இருந்தவனையும் பார்த்தீங்கன்னா அடிச்சிடும். ஸோ அடித்தா அது வந்து ஒரு ஷேடோக்குள்ளே தான். ஸோ அந்த ஷேடோக்குள்ளே வந்து காக்காலாம் பறந்து வரலாம். ஸோ அந்த காக்காலாம் பறக்கும்போது இட்டாச்சி வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு சாஸ்கே முன்னாடி நிற்பான். நின்றுட்டு அவனை பார்த்து ஒரே ஒரு குத்து விட்டோன்னே வந்து பறந்து போயிடுவானா. ஸோ பறந்து போனோன்னே கீழே விழுவான். ஸோ எந்திரிச்சு நிற்கும் போது அவன் வந்து சாஸ்கே அவனோட நெக்ஸ்ட் லெவலில் அந்த ஜுட்ஸ் வந்து ட்ரை பண்ணானா. ஸோ ட்ரை பண்ணும்போது இட்டாச்சி வந்து பார்த்தீங்கன்னா கையை பிடிப்பான், அடுத்து ஹாலை ஹோல்ட் பண்ணி வச்சிடுவான். அதுக்கப்புறம் நீ வந்து இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது, உன்னோட கண் எனக்கு தான் சொல்லிவிட்டு அவன் வந்து இட்டாச்சி வந்து அவனோட கையை வந்து முன்னாடி கொண்டு வருவான். ஸோ முன்னாடி கொண்டு வரும்போது சாஸ்கே கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயம் தெரியும், மரண பயம் தெரியும். இவன் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்படியே ஸ்லோ மோஷனில் உன்னோட கண் எனக்கு தான் சொல்லிட்டு கிட்ட வருவான். இட்டாச்சி வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்கேயோட அந்த ஒரே ஒரு கண்ணை மட்டும் எடுத்துரும். ஸோ எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்கே நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து தெரியாது. ஸோ உன்னால் இனிமேல் என்னையை வந்து வின் பண்ண முடியாதுன்னு வந்து இட்டாச்சி வந்து சொல்லிவிட்டு அவன் இந்த கண்ணை எடுத்துறான்ல. ஸோ அந்த கண்ணை வந்து எடுத்து வச்சுட்டு சொல்லிட்டு இருப்பான். சாஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு அவன் யோசிச்சுட்டு இருப்பான். சரி ஓகே, 1 வந்து எடுத்துட்டேன், இன்னொன்று இருக்குன்ற இட்டாச்சி வந்து சொல்லுவான். ஸோ சொன்னோன்னே வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்கேக்கு அந்த கர்ஸ் மார்க் வந்துடும். ஸோ அந்த கர்ஸ் மார்க் வந்ததுனால அந்த உரிச்சிமாரோட அந்த பவர் இருக்குல்ல, ஸோ அந்த பவர் வந்துட்டு நான் எனக்கு வந்து ஒரு கண்ணே போதும் அவனை வந்து கில் பண்ணுறதுக்குன்னு சாஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருப்பான். ஸோ உரிச்சிமாரோட கர்ஸ்மார்க்கோட பவர்னால் என்னோட பவர் வந்து பாருன்ற மாதிரி இட்டாச்சி வந்து சொல்லுவான். இட்டாச்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணை ஒரு பாட்டிலில் வந்து போட்டுட்டு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து சாஸ்கே பின்னாடி வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு ஓகே ஒரு கண் எடுத்துட்டேன்ல, ஸோ இன்னொரு கண் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குன்னு வந்து இட்டாச்சி வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்கே கிட்ட வந்துட்டு அந்த இன்னொரு கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க வருவான். ஸோ அப்படி எடுக்க வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், சாஸ்கேவோட 2 கண்ணும் தெரியாது, இனிமேல் அவனால் ஃபைட் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தான். பட் வந்து அப்படி எடுக்க வரும்போது அந்த கர்ஸ்மார்க் வந்து ஃபுல்லாக வந்துட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக அந்த மான்ஸ்டர் மாதிரி ஆகிடுவான்ல. ஸோ அப்போ வந்து பின்னாடி இன்னொரு இருந்துச்சுல, ஸோ அதில் வந்து பாம்பெல்லாம் வெளியே வந்துட்டு ஒரு மாதிரி என்ன சொல்லுது, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கென்ஜுட்ஸில் இருக்கிற மாதிரி வரும். அந்த கென்ஜுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த பிரேக் ஆகிற மாதிரியே அந்த சாஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை பிடிச்சிட்டு கீழே உட்காருவான்.
சாஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து எனர்ஜிலாம் இல்லாமல் லாஸ் ஆகிட்டு ரொம்ப டயர்டாகவே ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ என்ன ஆச்சு இங்கே என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சுட்டு இருப்பான். என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா சாஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு கீழே முட்டி போட்டு உட்காந்துரும். என்ன நடக்குது இங்கே ஒன்றுமே புரியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே இருந்தானுங்களா ஜுட்ஸு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்கே வந்து இவ்வளோ நேரம் சுக்குயோமியெல்லாம் வந்து மாட்டிகிட்டு இருந்தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மங்கேக்யூ ஷெரிங்கனோட ஒரு பவர் தான் சுக்குயோமி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அவ்வளோ ஈஸியாக வெளியே வர முடியாது. ஸோ இட்டாச்சி வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு வந்து சொல்லலாம். பார்த்தா இட்டாச்சி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை பிடிச்சிட உட்காரு. இங்கே என்ன நடக்குது என்ன நடந்துட்டுருக்கு. ஒருவேளை சாஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுக்குயோமியை வந்து டிஃபெண்ட் பண்ணுறதை வந்து கண்டுபிடிச்சிட்டானான்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பானுங்க ஜெட்ஸோ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்கே அவனோட அந்த சுக்குயோமி ஜெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரேக் பண்ண கற்றுக்கிட்டேன் மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பான். ஸோ அந்த ஜுட்ஸில் இருந்தால ஸோ ஒயிட் ஜெட்ஸ் வந்து சொல்லுவான் எப்படி வந்து சாதாரண சரிங்கன் வந்து பார்த்தீங்கன்னா மங்கேக்யூ ஷெரிங்கனோட எப்படி பெட்டராக இருக்குன்னு வந்து கெட்டதுக்கு சரிங்கனா பெட்டரெலாம் இல்லை. ஸோ அந்த சரிங்கன் வந்து யார் வச்சுருக்காங்களோன்றதெல்லாம் மேட்ரு இல்லை, அந்த சரிங்கனை வச்சு எப்படி யூஸ் பண்ணிக்கிறோன்றது தான் மேட்ரு. ஸோ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சாஸ்கே வந்து அந்த மங்கேக்யூ ஷெரிங்கன்லேருந்து சுக்குயோமி வரும்ல. ஸோ அதை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு லீடு வந்து கண்டுபிடிச்சிட்டு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இட்டாச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இட்டாச்சி தான் இப்போதைக்கு டவுனில் இருக்கான்னு அவனுங்க வந்து சொல்லிட்டு இருப்பானுங்க. பரவாயில்ல சஸ்கே, நீ வந்து சுக்குயோமியை வந்து பிரேக் பண்ணுற அளவுக்கு நீ வந்து வளர்ந்துட்ட, நீ இப்போது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்க, நான் வந்து ஒத்துக்கிறேன்ற மாதிரி நீ இட்டாச்சி சொல்லுவேன். ஸோ என்னோட அந்த மங்கேக்யூ ஷெரிங்கனுக்கு இன்னும் நிறைய பவர் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீ இன்னும் பார்க்கல, சுக்குயோமியை தவிர இன்னொரு பவர் இருக்குதுன்னு வந்து சொல்லுவான் இட்டாச்சி. ஸோ அப்படி இவனு சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்தால ஸோ அந்த 2 ஜிட்ஸு, பிளாக் ஜிட்ஸு, ஒயிட் ஜிட்ஸு, அது வந்து என்ன சொல்லுன்னா அதில் ஒயிட் ஜிட்ஸு அப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அமர்டெரிஸை பார்க்க போகிறோமா, எனக்கு வந்து பார்க்க ரொம்ப நேரம் ஆகும், அதெல்லாம் வெயிட் பண்ண முடியாதுன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். ஓகே வெயிட் சி, அவனோட அந்த மங்கேக்யூ ஷெரிங்கன் மூலமாக அமர்டெரிஸ் வரதை நம்ம வந்து பார்க்கலான்ற மாதிரி அந்த 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருப்பானுங்க. ஸோ அந்த ஒன்ஸ் வந்து அமர்டெரிஸ் வந்து வந்துருச்சுன்னா அது எந்த உயிர் மேலே படுதோ அந்த உயிர் வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் ஆகிற வரை அந்த அமர்டெரிஸ் வந்து ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி சாஸ்கே வந்து இதை வந்து சமாளிக்க போகிறான்னு தெரியலன்னு இவனுங்க 2 பேர் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு சாஸ்கே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அட்டாக் வந்து ரெடி ஆகிடும். ஸோ அந்த அடுத்த அட்டாக் என்னென்னா ஷுரிக்கன் வந்து பார்த்திங்கன்னா வீசுவான். ஸோ வீசும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷுரிக்கன் கீழே இன்னொரு ஷுரிக்கன் வரும் ஷேடோ க்ளோன் ஷுரிக்கன் ஜுட்ஸுவா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 2 ஷுரிக்கன் வரும்போது இட்டாச்சி வந்து பார்த்திங்கன்னா 2டையும் பார்த்துருவோம். ஸோ அந்த 2 ஷுரிக்கன் மேலேயும் சிடோரி ஸ்ட்ரீமும் வந்துட்டுருக்கோம். ஸோ இட்டாச்சி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஏர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஜம்ப் பண்ணுவான். ஸோ இட்டாச்சி ஜம்ப் பண்ணும்போது சாஸ்கே வந்து சிரிப்பான், இதுக்கு தான் வெயிட் பண்ணேன்னு பார்த்தா ஷுரிக்கனில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் இருக்குல்ல. ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட்டை வந்து பார்த்தீங்கன்னா கயிறு கட்டி இழுப்போம். ஸோ இப்படி இழுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சுரிக்கனும் மிஸ் ஆகிடும், ஒரே ஒரு சுரிக்கன் மட்டும் அது இட்டாச்சியோட காலில் பட்டுற. பரவாயில்ல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு சுரிக்கனாக தான் அவன் காலில் வந்து பட்டுச்சு. ஸோ வந்து இட்டாச்சி வந்து அந்த சுரிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து தூக்கி போட்டுருவான். ஸோ தூக்கி போட்டு பரவாயில்ல சஸ்கே, நீ வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கா, சுரிக்கன் ஜுட்ஸ்லேயும் வந்து நீ ரொம்ப மாஸ்டராக இருக்கேன்னு வந்து இட்டாச்சி வந்து அவனை அக்னாலேஜ் வந்து பண்ணிகிட்டு இருப்பான். இந்த ஜுட்ஸு இருக்கானுங்களா. ஸோ இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இட்டாச்சி வந்து அடி வாங்கிட்டானோ. ஸோ அது வந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இட்டாச்சி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி வாங்கியிருப்பான்ல. ஸோ நிறையவே பிளட் லாஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவனால் என்ன சொல்கிறது ஸ்டெடியாக கூட சாஸ்கே வந்து பார்க்க முடியாது. என்ன இட்டாச்சி பிளட்டு வருதா. ஸோ இது மட்டும் இல்லை, உன்னோட சாவே நான் கண்ணில் பார்த்தேன். ஸோ அதை வந்து நான் வந்து அகெயின் வந்து இங்கே க்ரியேட் பண்ணி காட்டுவேன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். என்ன இப்படியே போயிட்டு இருந்தால் சாஸ்கே வின் பண்ணுற மாதிரி ஆகிடுமா. ஸோ இப்போ இட்டாச்சி வந்து என்ன பண்ண போகிறான்னு வந்து பார்த்தா அவன் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து சாஸ்கே வந்து ஃபயர் பால் ஜுட்ஸுவாக யூஸ் பண்ணுவான். இட்டாச்சி வந்து அதுலேருந்து டாச் பண்ணுறதுக்காக மேலே ஜம்ப் பண்ணுவான். ஸோ மேலே ஜம்ப் பண்ணும் போது இவன் வந்து பார்த்தீங்கன்னா சிடோரியை தூக்கிட்டு வருவான் சாஸ்கே. ஸோ சிடோரியை தூக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலேயே வந்து போடாமல் மேலே போட்டோன்னே அந்த கீழே இருந்தானுங்களே. ஸோ மேலே வந்து ஃபுல்லாக வந்து பொழந்துட்டு என்ன சொல்ல வெடிச்சிட்டு அப்படியே மேலே வரும். இட்டாச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லேயே இருப்பானா. ஸோ ஏர்லேயே இருக்கும்போது அவனோட அந்த ஸ்பெஷல் இருக்குல்ல. ஸோ ஃபயர் பால் ஜுட்ஸ் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி எதுவுமே ஆகாது, எல்லாமே அப்படி நார்மலாக இருக்கும். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தா அந்த இவன் வந்து ஃபயர் பால் ஜுட்ஸோ ஸ்டாப் பண்ணுவான். ஸ்டாப் பண்ணோன்னு வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்கே அந்த கர்ஸ் மார்க்லேருந்து ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஆனாலும். ஸோ அதை வச்சு தடுத்துட்டு உன்னோட ஃபயர் பால் ஜுட்ஸ்லாம் என்ன இதுக்கிட்ட வந்து வேலை செய்யாதுன்னு மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். கீழே வந்து ஜுட்ஸ் இருந்திருப்பான். ஓகே இதான் வந்து நம்ம அமர்டெரிஸை வந்து பார்க்குறக்கான சரியான டைம் வந்து சொல்லிட்டு இருப்பான். இவனுங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது ஃபயர் பால் ஜுட்ஸ் வந்து ஒரே டைமில் வந்து யூஸ் பண்ணுவானுங்க. 2மே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக என்ன சொல்ல ஒரு எரிமலையிலேருந்து வரும்ல. ஸோ அது மாதிரி ஒரு ஃபயர் பால் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி கிரியேட் ஆகிட்டு இருக்கும். 2 பேர் விடும்போது சாஸ்கேக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் வந்து நிறையா வருமா. ஸோ ஒரு வேளை இட்டாச்சி வந்து தோற்றுருவான்னு இவனுங்க சொல்லிட்டு இருப்பானுங்க. ஓகே இதுதான் நான் வந்து கரெக்டான டைம், நம்ம 2 பேர் வந்து அமர்டெரிஸ் வந்து பார்க்க போகிறோன்னு தான் சொல்லணும். ஸோ அப்போ வந்து இட்டாச்சி வந்து காட்டுவாங்க. இட்டாச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு கண்ணிலேருந்து பிளட் வரும். ஸோ பிளட் வந்தோடனே அவனோட அந்த ஃபயரோடு சேர்த்து அமர்டெரிஸ் வந்து ஜாயின் ஆகிடும். ஸோ அமர்டெரிஸ் வந்தோடனே ஓகே ஒரு வழியாக நம்ம வந்து அமர்டெரிஸாக பார்த்தாச்சு. ஸோ அமர்டெரிஸோட ப்ளஸ் வந்து என்னென்னா ஃபயராகவே இருந்தாலும் அந்த அமர்டெரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பர்ன்ஸ் பைன்னு சொல்லுவோம்ல. ஸோ நெருப்பு இணைக்கலாம். ஸோ அது மாதிரி அந்த பிளாக் ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா இவனோட சாஸ்கேவோட அந்த ஃபயர் வந்து ஃபுல்லாகவே அழிச்சிடும்.
சாஸ்கியோட ஃபயர் வந்து ஃபுல்லாகவே அழிஞ்சிரும்ல. ஸோ அணைஞ்சதுக்கப்புறம் இவன் வந்து என்ன பண்ணான்னு யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ இந்த 2 ஜிட்ஸு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இட்டாச்சியோட அந்த அமட்டருஜ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பொருளாக இருந்தாலும் அது ஃபுல்லாக வந்து அழியிற வரையும் அந்த அமட்டருஜ் வந்து ஃபுல்லாகவே அணையாதுன்னு இவனுக்கு வந்து சொல்லிட்டு இருப்பானுங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு பிளட்டோடு வந்து நின்றுட்டு இருப்பானுங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலான்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிட்டு ஓடுவான். இப்படி ஓடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இட்டாச்சியோட அந்த ஒரே ஒரு கண்ணை மட்டும் திறந்துட்டு அமாட்டருஜ் விடுவான்ல. சரி பார்க்கவே செம்ம மசாக இருக்குமே. ஓடுவான். அமாட்டருஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே போவான். அப்படி ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு அவன் கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு பிளட்டு வரும். ஸோ அமாட்டருஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்ஸ் மார்க்லேருந்து ஒரு இது மனுஷர் மாதிரி இருந்துச்சுல கையை. ஸோ அந்த கையில் வந்து பட்டுரும். ஸோ கையில் வந்து பட்டோன்னே சாஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே படுத்துருவான். ஸோ கீழே படுத்தோன்னே இந்த சைடு காட்டுவான். ஸோ ஒரு வழியாக சாஸ்கே வந்து செத்துட்டான். கண்ணை வந்து எடுக்க போகலான்னு இட்டாச்சி வந்து கிட்ட போவான். ஸோ கிட்ட போயிட்டு கையை வந்து முன்னாடி கொண்டு வந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மறைஞ்சிடும். என்னாச்சு ஒரு வேளை ஜிப்ஸு எங்கே போனால் சாஸ்கே வந்து மறைஞ்சிட்டானான்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பானுங்க. பார்த்தா சாஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருப்பான். ஸோ எப்போ அவன் கீழே வந்தான்னு வந்து பார்த்தா சாஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமட்டருஜ் பட்டு கீழே விழுந்தான்ல. சாஸ்கே கீழே விழுந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக கொஞ்சம் அடிபட்டிருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து சிடோரை யூஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டை போட்டு கீழே விழுந்திருப்பான். அந்த கீழே விழுகிறது வந்து எப்படின்னா உரிச்சிமார் இருக்காங்க. ஸோ உரிச்சிமாரோட அந்த பவரை வந்து இவன் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணனால இவன் வந்து பார்த்தீங்கன்னா உரிச்சிமார் ஸ்டைலில் வந்து காப்பி பண்ணியிருப்பான் சாஸ்கே. ஸோ வந்து கீழே வந்து நின்றுட்டு சொல்லுவான், நான் வந்து இந்த ஒரு சுச்சுவேஷனுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தா மேலே வந்து இட்டாச்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருப்பான். வாயெல்லாம் பிடிச்சிட்டு இருமிட்டே இருப்பான். கண்ணில் அமட்டருஜ் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த சைடு எஃபெக்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா அவன் அப்படியே வந்து ரொம்ப டயர்டாகவே உட்காந்துட்டு இருப்பான். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தா சாஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டரை வந்து ஃபுல்லாக மாறிட்டு அவனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஜுட்ஸு வந்து சொல்லுவான். ஸோ அந்த ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே நின்றுட்டு இருந்தால. ஸோ அதெல்லாம் உடச்சிட்டு வந்து ஒரு பெரிய பாம்பு மாதிரி மேலே வருமா. ஸோ மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து இட்டாச்சி வந்து எங்கெல்லாம் இருக்கும்னா அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் ஜுட்ஸ் வந்து வெடிச்சிட்டே இருக்கும். ஸோ இட்டாச்சி வந்து எஸ்கேப் ஆகிட்ருப்போ அதே சமயம் அந்த மேலே கிராக் விழுந்துட்டே இருந்துச்சுல தரையில். ஜிட்ஸு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே ஓடிட்டுருப்பான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பெரிய ஒரு புகை மண்டலமாக ஆயிடும். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சிருக்கும். இட்டாச்சி வந்து பார்த்திங்கன்னா அமட்டருஜ் யூஸ் பண்ணனால வந்து பார்த்திங்கன்னா அவனோட சக்கரா லெவல்லாம் குறைஞ்சிட்டே இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து இவனும் வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஃபுல் சக்கரா எனர்ஜி யூஸ் பண்ணிவிட்டு சாஸ்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருப்பான். அந்த கர்ஸ் மார்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போயிட்டு நார்மலாகவே மாறிட்டு இருப்பான். இங்கே இட்டாச்சி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபஸ்ட்டு சுக்குயோமி யூஸ் பண்ணால் அமட்டருஜ் யூஸ் பண்ணலை. ஸோ அவங்ககிட்ட பேலன்ஸ் ஃபைட் பண்ணுறதுக்கு எந்த சக்கரம் இருக்காது. அப்போ வந்து அந்த 2 பேர் இருப்பானுங்கள யார் ஜிட்ஸு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இவனுங்க 2 பேருமே ஆல்மோஸ்ட் எல்லா சக்கரா யூஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் அவங்க யூஸ் பண்ணுறதுக்குன்னா ஒரே ஒரு ஜுட்ஸுவாக தான் இருக்கும். ஸோ அந்த ஒரே ஒரு ஜுட்ஸு தான் இவங்க 2 பேரில் யார் வின் பண்ண போகிறாங்கன்றது டிசைட் பண்ணும். ஸோ அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது வந்து மழை வந்துடும். ஸோ வந்து அந்த என்ன சொல்ல மழை விழுகும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்குறதுல இன்னொரு என்ன சொல்கிறது ஹாப்பியாக இருக்க போது அவனுங்க சொல்லிட்டு இருப்பானுங்க. அப்போ வந்து சாஸ்கே வந்து என்ன சொல்ல உன்னை கில் பண்ணுறதுக்கு நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் தான் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன் இட்டாச்சி. ஸோ உன்னை கில் பண்ணுறதுக்காகவே நான் ஒன்று வச்சுருக்கேன் என்னோடய ட்ரம்ப் கார்டுன்ற மாதிரி இவன் சாஸ்கே வந்து இட்டாச்சியை பார்த்து சொல்லிட்டு இருப்பான். எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்கே வந்து காட்டுவாங்க சின்னதாக இருக்கிற மாதிரி. ஸோ அப்போ சின்ன சாஸ்கே வந்து என்னென்னா இட்டாச்சி வந்து பண்ணான்ல எல்லாரையும் கில் பண்ணான்ல. ஸோ அப்போ அடுத்த நாள் காலையில் வந்து சாஸ்கே வந்து அந்த வில்லேஜை வந்து பார்ப்பான். அவங்க கிளான் இருந்த இடத்த வந்து பார்ப்பான். ஸோ அப்போ பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யும். ஸோ மழை பெய்ச்சிட்டு இருக்கும்போது அவன் வந்து அவனோட வீட்டுக்குள்ளே போயிட்டு உள்ளே போயிட்டு பார்ப்பான். உள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக உள்ளே போவான். ஸோ உள்ளே போயிட்டு அவங்க அப்பா அம்மா வந்து இறந்து கிடந்தாங்களே. ஸோ அந்த இடத்த வந்து பார்த்துட்டு சாஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுவான். ஸோ அவனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இல்லாததை தாங்கிக்கவே முடியல. சாஸ்கே வந்து அவள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டு உச்சியாவோட ஹிடன் அண்டர் கிரவுண்டு ரூம் இருக்கும். ஸோ அந்த ரூமில் வந்து அவன் அண்ணா சொன்னால இட்டாச்சி. ஸோ அவன் இட்டாச்சி சொன்னதெல்லாம் அங்கே வந்து இருக்கான்னு வந்து அவன் செக் பண்ணுறதுக்காக வந்து பார்ப்பான். ஸோ அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் இருக்குல்ல அந்த லேக்கு. ஸோ அந்த லேக்கில் வந்து உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். அப்படி வேடிக்கை பார்க்கும்போது அந்த லேக்கில் வந்து அவன் பண்ணல ஃபஸ்ட்டு அந்த ஃபயர் பால் ஜுட்ஸு அதெல்லாம் ஞாபகம் வரும். அப்படி அந்த ஃபயர் பால் ஜுட்ஸு பண்ணும்போது அவங்க அப்பா வந்து தட்ஸ் மை பை நீ என்னோட பையன்ற மாதிரி அவர் அக்னாலேஜ் பண்ணியிருப்பல. ஸோ அந்த மெமரி வரும். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா உன்னை பற்றி நிறையவே சொன்னாங்கடா சூப்பராக பண்ணுறாடான்னு சொன்னாங்க அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மெமரி எல்லாம் ஞாபகம் வராமல் எதுக்கு இந்த மெமரியெல்லாம் ஞாபகம் வருது இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்ன்றது தெரியாமல் அவன் சாஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா குளத்தில் வந்து கல்லை தூக்கி எறிஞ்சு போட்டுட்ருப்பான். ஸோ அது இப்படி கல்லை தூக்கி எறியும் போது ஃபஸ்ட்டு அவன் ஃபேஸ் வரும். ஸோ அந்த ஃபேஸ் வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இட்டாச்சியாக மாறிடுவாங்க வந்து செம்ம காண்டாகிடுவான் சாஸ்கே. அப்படியே தண்ணியில் குச்சிட்டு உன்னை வந்து கில் பண்ணுவேன்டா அவனை கில் பண்ணுறதுக்காகவே வந்து நான் வந்து எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வருவேன்டான்ற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். ஸோ அதையே முடிஞ்சு இங்கே வந்து ரியாலிட்டிக்கு வந்துடுவானு உன்னை வந்து கில் பண்ணுறதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகாமையாக வந்திருப்பேன் நீ நினைக்கிற இட்டாச்சி. ஸோ வந்து இது வந்து லைக் அமட்டரஸ் மாதிரி தான் இருக்கும். பட் உன்னாலே இதை வந்து டாச் பண்ணவே முடியாது. இதில் வந்து யாரும் டாச் பண்ணவே முடியாதுன்ற மாதிரி சாஸ்கே வந்து சொல்லுவான்.
ஸோ என்னென்னு பார்த்தா அந்த வெளியே இருந்தாலும் அந்த அவனுங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல, வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து ஒயிட் கலராக வெடிச்சிட்டே வரும். வெடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தண்டர் வந்து வர ஆரம்பிச்சிடும். எப்படி மேகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்டர்லாம் அன்யூஸ்வலாக இருக்குன்னு இவனுங்க 2 பேர் வந்து சொல்லுவானுங்க. எப்படி வந்து தண்டர் வந்துச்சுன்னா அப்போ வந்து இவனுங்க 2 பேரும் சொல்லுவானுங்க. அப்போ வந்து சாஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் பால் வந்து விட்டான்ல அந்த ஜுட்ஸு. ஸோ அந்த ஜுட்ஸ் வந்து அவன் வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் விட்டுருக்கான். அது வந்து அந்த ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு மேகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்கிற மேகமாக வந்து கிட்ட கொண்டு வந்திருக்கு. ஸோ இது வந்து எதுக்கு பண்ணான்னா சாஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா சிடோரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேச்சராக தண்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணலாம். அதாவது தண்டர் கூட சேர்ந்து கம்பைன் பண்ணி புது ஜுட்ஸ் வந்து பண்ணால் அதை வந்து ஈஸியாக யாராலையும் டாச் பண்ண முடியாது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் அவன் வந்து ஃபயர் பாலை வந்து மேலே இந்த ஃபயர் ஜுட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கான். சாஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டான பிளேஸில் நின்றுட்டுருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா தண்டர் வந்து அவ்வளோ பயங்கரமாக வெடிச்சிட்டே இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இட்டாச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் அப்படியே ஷாக்காரு என்ன பண்ண போகிறான்னு. அப்போ வந்து சாஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா அவனோட இந்த ஜுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அமர்டரஸ் மாதிரி தான். இதுலேருந்து யாருமே அவ்வளோ ஈஸியாக எஸ்கேப் ஆக முடியாது. கரெக்டாக அவன் மேலே வந்து அட்டாக் ஆகிடும்னு சொன்னோன்னே இவன் வந்து கீழே இருந்தாலும் ஜுட்ஸு நான் நினச்சேன் இது மாதிரி சாஸ்கே ஏதாவது பண்ணானு. இது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சவுண்டோட பயங்கரமான இதில் ஸ்பீடில் வரும். எப்படின்னா சவுண்ட் வந்து ஒரு செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்னிங் இருக்குல்ல 1/1000 ஸ்பீடாக வந்து இந்த இது வரும். சாஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு சாஸ்கே காட்டுவாங்க. சாஸ்கே வந்து இந்த ஜுட்ஸுக்கோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிரின்னு வந்து வச்சுருக்கேன்னு சொல்லுவான். இது வந்து கரெக்டாக உன் மேலே வந்து கரெக்டாக என்னால் அட்டாக் பண்ண முடியும்னு சாஸ்கே வந்து சொல்லிவிட்டு கரெக்டாக கிரின்னு வந்து பார்த்தீங்கன்னா இட்டாச்சி மேலே வந்து அந்த தண்டர் ட்ராகனை வந்து மேலே விடுவான். ஸோ அப்படி அந்த தண்டர் ட்ராகன் இருக்குல்ல, ஸோ அது பேர் வந்து கிரின்னு. ஆனால் பார்க்குறதுக்கு ட்ராகன் மாதிரி இருக்கும். ஸோ ட்ராகன் மாதிரி மேலே போயிட்டு அகெயின் ஒரு இட்டாச்சியே வந்து பார்த்துட்டு ஒரு செகண்ட் அப்படியே ஷாக் ஆகிடுவான். என்னடா இப்படிலாம் பண்ணுறான். அந்த ட்ராகன் வந்து பார்த்திங்கன்னா அவனை இட்டாச்சி அடிக்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பிளாஸ்ட் ஆகும் அந்த தண்டர் ட்ராகனால். அந்த ட்ராகன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணி எதிர்பார்க்க முடியாத பவர்லேருந்து அந்த ஜிட்ஸ் வந்து எந்திரிச்சு சொல்லலாம். அப்போ அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புகையாக வந்துட்டு பயங்கர டேமேஜ் ஆகிட்டு எல்லாமே உடஞ்சிருக்கும். சாஸ்கே வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சிட்டு அப்பா ஒரு வழியாக ஆகிட்டாச்சு வந்து நம்ம கில் பண்ணியாச்சுன்னு அவனோட அந்த இதெல்லாம் போய்டுல கர்ஸ் மார்க் எல்லாம் போய் நார்மல் ஆகிட்டு அப்படி நின்று பார்த்துட்ருப்பான். ஜிட்ஸ் வந்து என்ன ஆகிட்டாச்சு தோத்துட்டானா இப்போ சாஸ்கே தான் வின் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இப்போ இந்த பக்கம் திரும்பாங்களே. ஸோ சாஸ்கே வந்து பார்த்திங்கன்னா அவனோட அந்த ஷரிங்கன் எல்லாம் நார்மல் ஆகிட்டு நார்மலாக வந்து பார்ப்பான். ஸோ அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். பார்த்தா அந்த சைடு என்ன சாஸ்கே நான் செத்துட்டேன்னு நினச்சான்னு ஒரு வாய்ஸ் வரும். சாஸ்கேக்கு வந்து பார்த்தாலும் பயங்கர ஷாக்கு. என்னென்னு பார்த்தா இட்டாச்சி வந்து எந்திரிச்சிட்டு இருப்பான் மெதுவாக. பரவாயில்ல சாஸ்கே, நீ நான் நினச்சதோட இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கா. ஐ திங்க் அவனை வந்து நிறையா பேர் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரீசன்னால தான் நீ இப்போ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு வந்து இட்டாச்சி சொன்னோன்னே இவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எந்திரிச்சிட்டான். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இவன் கர்ஸ் மார்க் வச்சுட்டு இவன் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் மாற ட்ரை பண்ணுவானா. ஸோ ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாச்சிக்கு வந்து எனக்கு வந்து மங்கேக்கோ ஷரிங்கில் 2 வந்து பார்த்துட்டேன். ஸோ இது வந்து 3rd ஒன். இதுதான் அவனுக்கு ட்ரம்ப் கார்டை நான் யூஸ் பண்ணுறேன். இது பேர் சூசோனோ சொல்லுவான். சூசோனோ மங்கேக்கோ ஷரிங்கனோட 3rd பவர் இதுதான். ஸோ இதுதான் வந்து உனக்கு எதிராக யூஸ் பண்ணலான்னு வச்சுருந்தேன். ஐ திங்க் நீ எதுவும் இதுக்கு மேலே எதுவும் ஒரு ஜுட்ஸோ ஹைட் பண்ணியிருக்க மாட்டேன் நான் நம்புறேன்னு இட்டாச்சி சொல்லிவிட்டு முன்னாடியே வருவான். ஜிட்ஸு வந்துட்டு என்ன வெதர்லாம் மாறுது, ஒருவேளை இதுதான் லாஸ்ட் ஃபைட்டாக இருக்கும்னு நினச்சிட்டு சொல்லிட்டு இருப்பானு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுசோனா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக மாறிட்டு இருக்கும். என்ன ஒரு பவர்னு சாஸ்கே இதுக்கு மேலே நீங்கிட்ட எஸ்கேப் ஆக முடியாது, வேறு எதுவும் பவர் இருக்கான மாதிரி கேட்டோன்னே சாஸ்கே வந்து அப்படியே பின்னாடி போவான். என்னன்னு பார்த்தா அகெயின் வந்து ஒரு வாய்ஸ் வந்து கேட்கும். என்ன வயசுனா உரிச்சிமார் வயசு. என்னடா உரிச்சிமார் பேசுகிறான்னு, உனக்கு எதுவும் பவர் வேணுமா அது நான் தரேன், என்கிட்ட விடு, நான் வந்து இதை பார்த்துக்கிறேன்ற மாதிரி கேட்டோன்னே சாஸ்கே இல்லை வேணான்னு சொல்லுவான். பட் அவனையும் மீறி வந்து பார்த்தீங்கன்னா அவன் அது என்ன சொல்கிறது உரிச்சிமாரோட அந்த ஸ்னேக் பவர் இருக்குல்ல, ஸோ அது வந்து வெளியே வரும். வெளியே வந்துட்டு நான் இந்த டைமுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு உரிச்சிமார் வந்து சொல்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் வரும். வந்துட்டு அந்த பாம்பெல்லாம் வந்து இட்டாச்சியோட சூசனாக்கு முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கோம். வேடிக்கை பார்த்துருந்தானுங்களா ஜிட்ஸு. அப்போ என்ன இது எப்படி ஆச்சுன்னு வந்து கேட்டதுக்கு சாஸ்கே கிட்ட எந்த சக்கரா பவர் இல்லையோ, ஸோ அதனால் உரிச்சிமார் வந்து பார்த்திங்கன்னா அவனை அப்சர்வ் பண்ணியிருந்தால சாஸ்கே. ஸோ உரிச்சிமாரோட பவர் வந்து ஃபுல்லாக வெளியே வந்திருக்குன்ற மாதிரி யார் அந்த பிளாக் ஜிட்ஸ் வந்து சொல்ல. அப்போ இந்த என்ன சொல்ல இந்த பாம்பும் சூசனா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிட்ட வந்துட்டுருக்கும். அப்போ அந்த உரிச்சிமார் இருக்கான்ல, ஸோ உரிச்சிமார் வந்து பார்த்திங்கன்னா சூசனாவை போயிட்டு அட்டாக் பண்ணால் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இட்டாச்சி வந்து பார்த்திங்கன்னா தன் கையிலேருந்து ஒரு பெரிய வால் மாதிரி எடுப்போம். ஸோ அந்த ஸ்வாடை வச்சுட்டு முன்னாடி தலையை தூக்கிட்டு வந்துச்சுல வெள்ளை பாம்பு, அந்த வெள்ளைப்பாம்பு தலையை வெட்டுவானா. ஸோ அந்த ஒரு தலையை வெட்டினோடனே அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 தலையோடு சேர்ந்து பாம்பெல்லாம் வரும். இட்டாச்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலையை எல்லா தலையுமே வெட்டிடும். வெட்டினோடனே வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டெல்லாம் பயங்கரமாக தெரிக்கும். ஸோ எல்லா தலையும் வெட்டிகிட்டே இருப்போம். மொத்தம் வந்து அந்த பாம்புக்கு வந்து 8 தலை இருக்கும். எல்லா தலையும் வெட்டிகிட்டே இருக்கும்போது கடைசியாக வந்து ஒரே ஒரு தலை மட்டும் இருக்கும். ஸோ அந்த தலையை வந்து என்னென்னா அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடைசியாக ஒரே ஒரு தலை மட்டும் பேலன்ஸ் இருக்கும். ஸோ அந்த தலைக்குள்ளேருந்து ஏதோ ஒன்று வெளியே வர்ற மாதிரி இருக்கும். என்னமோ ஒன்று வரும். பார்த்தா உரிச்சி மாதிரி தலை. இவன் என்னடா மறுபடியும் வந்து வாயில் அந்த பாம்போட வாயிலேருந்து வெளியே வருவான். இவன் எப்படா உள்ளே வந்தான்னா ஆக்சுவலி இது வந்து அவனோட கர்ஸ் மார்க். ஸோ அவனால் வந்து யாருக்கிட்டலாம் அந்த கர்ஸ் மார்க் இருக்கோ அந்த சக்கரா இல்லைன்னா அவன் வந்து உரிச்சிமார் வந்து அவங்களாம் டேக் ஓவர் பண்ணிவிட்டு அவன் வந்து வெளியே வருவான். ஸோ வெளியே வந்துட்டு கத்தி எடுத்துகிட்டு இட்டாச்சி இந்த ஒரு டைமுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன், இவனை வந்து இந்த டைம் வந்து நான் அவனை கில் பண்ண
இட்டாச்சி வந்து ஓகே சாஸ்கே இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன்னு கேட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இவனு பேசிகிட்டு இருப்பான்ல உரிச்சி மாறும் அவனால் எதுவும் பண்ண முடியாது பேசிகிட்டே இருக்கும்போது இட்டாச்சி வந்து அவனோட ஸ்வாடை எடுத்து அடிச்சிடான். இந்த ஸ்வாடை வச்சுலாம் என்னை எதுவும் பண்ண முடியாதுன்னு உரிச்சி மாறு சொல்லுவான். ஸோ உரிச்சி மாறு பேசிகிட்டே இருக்கும்போது அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாடு குத்துனான்ல, ஸோ குத்துனது உள்ளே அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும். இட்டாச்சி என்ன பண்ணுறான்னு வந்து எனக்கு ஒன்றும் புரியலைன்ற மாதிரி உரிச்சி மாறு சொல்லுவான். அப்போ இவனுக்கு என்ன சொல்லணும், இது வந்து டொட்ஸ்கா பிளேடு, இதை வந்து இன்னொன்று என்னென்னா சேஜ் கரி பிளேடுன்னு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ 2 பேர் இருக்குது. இது எப்படின்னா இது லைக் வந்து சைன் ஆஃப் சீலிங் ஸ்வாடுன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ எப்படின்னா அந்த ஸ்வாடு மூலமாக வந்து சீலிங் பண்ணுற ஒரு டெக்னிக், அந்த டெக்னிக் தான் வந்து இட்டாச்சி வந்து யூஸ் பண்ணியிருக்கான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்னேக் ஸ்வாடு. இதை தான் ஒரு உரிச்சி மாறு இந்த பிளேடு தான் அவனும் தேடிட்டு இருந்தானப்பா. உரிச்சி மாறு ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரே ஒரு பாம்பு மட்டும் இருக்கும். ஸோ பாம்பு மட்டும் ஓடிடும். இட்டாச்சி வந்து பார்த்திங்கன்னா உரிச்சி மாறை ஃபுல்லாக அந்த இது மாதிரி வச்சுருந்தாலே சீலிங் பண்ணுற மாதிரி, ஸோ அதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக லாக் பண்ணிடுவான் இட்டாச்சி. ஸோ அது பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாச்சி வந்து இருமும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பிளட்டாக தெரிச்சிட்டு அப்படியே வந்து கீழே அப்படியே முட்டி போட்டு உட்காந்துரும். ஸோ முட்டி போட்டு உட்காந்தானே சூசனஸ் எல்லாமே வந்து போய்டும். என்னாச்சுன்னு பார்த்தா இவன் வந்து சாஸ்கே வந்து பேப்பர் பாம் இருக்குல்ல குணாயில், ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இவனை வந்து அட்டாக் பண்ணான். ஸோ அட்டாக் பண்ணும்போது சூசனஸ் வந்து அந்த ஷீல்டு மாதிரி வந்துடும். ஸோ அந்த ஷீல்டு வச்சுட்டு அவனை வந்து தடுத்து நின்றுட்டுருப்பான் இட்டாச்சி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக சாஸ்கே நோக்கி வந்துட்டுருப்பான். ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்கே வந்து பயத்தில் வந்து பின்னாடி போயிட்டுருப்பான். அகெயின் இவன் பின்னாடி போனாலும் அந்த குணாய் ஃபஸ்ட்டு வீசினால. ஸோ அது மட்டும் இல்லை அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா குணாயில் வந்து நிறையா பேப்பர் பாம்லாம் கட்டிட்டு அவன் மேலே வந்து வீசுவான். பட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூசனாவுக்கு முன்னாடி அந்த ஷீல்டு இருந்துச்சுல, ஸோ அந்த ஷீல்டு வச்சுட்டு எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிடுவான் இட்டாச்சி. கவர் பண்ணிவிட்டு முன்னாடி வருவான். ஸோ அப்படி முன்னாடி வரும்போது இது என்ன இப்படி இதுதான் அந்த சூசனாவோட பவராக வந்து அந்த ஜிட்ஸ் வந்து கேட்பான். பிளாக் ஜிட்ஸ் வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் இது வந்து ஒரு 8ஆம் மிரர் ஷீல்டு. இதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஒரு அட்டாக் பண்ணாலும் அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரெஃப்ளெக்ட் பண்ணிடும். ஸோ எந்த யூஸுமே கிடையாது. ஆனால் பட் இதை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரிங்கனோட நிறையா பவர் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிகிட்டே வருவான். பட் இட்டாச்சி வந்து முன்னாடியே வருவான். அதே மாதிரி சாஸ்கே வந்து பார்த்திங்கன்னா பயத்தில் பின்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவனோட அந்த ஸ்வாட் இருக்குல்ல, அந்த ஸ்வாட் எடுத்துகிட்டு அட்டாக் பண்ண பறந்து வருவான். 8ஆம் மிரர் வந்து பார்த்திங்கன்னா அதையும் வந்து அடித்து கீழே தள்ளி விட்டுருவான். அகெயின் சாஸ்கே வந்து கீழே வந்து பயத்தில் நின்றுட்டுருப்பான். இட்டாச்சி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்லோ மோஷன்லேயே வந்து கண் எனக்கு தான் சொந்தன்ற மாதிரி போவான். சாஸ்கே கால்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டு நடுங்கும். சாஸ்கே ஃபைனலாக உன்னோட கண் எனக்கு தான் சொந்தம்னு கண்ணை எடுக்க கிட்ட வருவான். கையை கொண்டு வந்துட்டு கண்ணை எடுப்பேன்னு பார்த்தா போக் பண்ணுவேன். எப்பயும் போல் அவன் 4 கேட்டில் பண்ணுவான்ல இட்டாச்சி. ஸோ அதே மாதிரி பண்ணான்னு வந்து பார்த்தா இந்த சைடு சூசனா ஃபுல்லாக காலியாகும். சூசனா காலியான அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா இட்டாச்சி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோ மோஷனில் கீழே விழுவான். சாஸ்கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நடந்துச்சுன்னு ஒன்றுமே தெரியல. என்னடா கண்ணை எடுக்கிறேன்னு சொன்னானே இப்போ என்னடா பொத்துன்னு விழுந்துட்டானே அகெயின் இங்கே வந்து பார்த்தா அந்த வெள்ளைப்பாம்பு இருந்துச்சுல, ஸோ அது வந்து வெளியே வந்துட்டுருக்கும். ஜிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஷரிங்கன் வந்து நிறையா யூஸ் பண்ணனால இட்டாச்சி வந்து இந்த மாதிரி ஆகிட்டான்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். இங்கே இட்டாச்சியும் சாஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கன்ஃபியூஸில் இருப்பான். சாஸ்கே என்ன நடந்துச்சு, இங்கே என்ன நடக்குது ஒன்றுமே புரியலன்னு. அப்போது இந்த அமட்டரஸ் இருந்துச்சுல, ஸோ அமட்டரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ஸ்னேக் வெளியே வரவும் அமட்டரஸ் வந்து அந்த ஒயிட் ஸ்னேக் மேலே வந்து அதை ஃபுல்லாக கொண்டுரும். இவனுங்க பார்த்துட்டு இருந்தானுங்களா ஜிட்ஸோ என்னடா இப்படி நடந்துருச்சு, இட்டாச்சி வந்து செத்துட்டானா, அப்போ சாஸ்கே தான் வின் பண்ணிட்டானான்னு. சாஸ்கேக்கு பயங்கர ஷாக்காக என்னடா சடனாக இப்படிலாம் நடந்துருச்சுன்னு அவனுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் அப்படியே நின்றுட்டுருப்பான். ஜிட்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம வேலை முடிஞ்சிருச்சு வா போகலான்ற மாதிரி அவன் வந்து பார்த்தீங்கன்னா சுஜுவல் அந்த மண்ணுக்குள்ளே போவான். இட்டாச்சி வந்து காமிச்சிட்டு கடைசியாக சாஸ்கேவை காட்டுவானு. அவன் மூஞ்சில் அப்படியே பிளட்டு வந்துட்டு என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னா அப்படியே அவன் நிற்க கூட தெம்பு இல்லாமல் அப்படியே வந்து இட்டாச்சி பக்கத்தில் அப்படியே விழுந்துருவான். விழுந்தோடனே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை பாம்பு இருந்துச்சுல, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அமட்டரஸ் ஃபுல்லாக காலி பண்ணி